ஒரு சிவாலயத்தில் தரிசனத்துக்கு போறீங்களா, நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, சொல்லினே போங்க. அப்போ தொடர்ந்து நாம் நிறைய நேரம் இறைவனை தரிசனம் செஞ்சவங்களா ஆகும். கருவறைக்கு முன்னாடி நாம் சாமி பார்க்கறது என்னமோ 1-2 நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்படி பதிகங்களை சொல்லிட்டு போனோம்னா நாம சாமியை பார்க்கறது 1-2 நிமிடம் தான், சாமி நம்மளை நிறைய நேரம் பார்த்துன்னு இருப்பார். உங்களுக்கு புரியுதா? இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறீங்க, இவ்வளோ பேர் பேசிட்டு அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. யாராவது ஒருத்தர் அங்கே பேசுனாங்கன்னா இங்கே என்னுடைய கவனம் அங்கே போகுது இல்லை, அங்கே போகுது. அது மாதிரி வரிசையில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இறைவனை தரிசனம் செய்யறதுக்கு அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் யாராவது திருமுறைகள் சொல்லின்னு வந்தாங்கன்னா எல்லார் கவனமும் சாமி மேலே இருக்கும், சாமி கவனம் அவங்க மேலே இருக்கும். இப்போ நம்ம கவனம் சாமி மேலே இருக்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் சாமியினுடைய கவனம் நம்ம மேலே இருக்கணும் தானே. சாமியினுடைய கவனத்தை நம்ம மேலே ஈர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அது தமிழ் தான். தமிழுக்கு அவர் கட்டுப்படுறாரா இல்லையா? அந்த தமிழுக்கு அவர் கட்டாயம் ஓடி வர. தமிழ் சொல்ல வல்லார்க்கு வினை இல்லையாமே. அப்போ தமிழ் பதிகங்களை நீங்கள் சொல்லுங்கள். நீங்க சாமியை தேடி போக வேண்டியது இல்லை, சாமி உங்களை தேடி கட்டாயம் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அதனால் நம்ம வாயார சாமியினுடைய நாமங்களை சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது.